எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் வந்து மரக்கட்டை மாதிரியே இருக்கும். நான் ஏதாவது நீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த பொருளை வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வாங்குவேன். சின்ன பார்த்தா கூட தான் அறிவு இருக்க மாதிரி இருக்கு. இருக்கா? ஜென்ரலா சின்ன வயசுல இருந்து ஏதாவது நீங்க ஒரு பொருள் என்கிட்ட கேஷே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட்ல வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ரைட் ஹேண்ட்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஜென்மத்துல எனக்கு ரைட் ஹேண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த கை பாத்தீங்கன்னா இப்ப நான் எந்திரிச்சு நின்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது ஒரு இந்த கை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு மரக்கட்டை வச்சிருப்பாங்கல்ல, ஆர்டிபிஷியல் ஹேண்ட், அது மாதிரி இது தொங்கும். நான் வந்து ஒரு இளவரசியா இருந்தாலும் என் முன்னாடி எல்லாரும் கொண்டு நீங்களும் இளவரசி தானா? ஆமா. அது எப்படி அவ்வளவு பேர் இளவரசியாவே இருக்கீங்க? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பூர்வ ஜென்ம விஷயங்கள் பற்றி பேசுகிற பெருவாரியானவர்கள் போன பிறவில நான் ராஜாவா இருந்தேன், இளவரசனா இருந்தேன், மந்திரியா இருந்தேன், சுமாரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடை வச்சிருந்தேன், இது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நான் ஒரு மீனவரா கூட ஒரு ஜென்மத்துல பிறந்திருக்கேன். அப்ப இந்த மீனவராக நீங்க இருந்தப்ப கூட அந்த ஊர் தலைவராக தான் இருந்திருப்பீங்க. நிறைய பேரை காப்பாத்திருக்கேன். அப்படின்னா அப்ப நிறைய பேரை காப்பாத்தி அந்த தலைவராக இருந்திருப்பீங்க. அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. அதுதான் எனக்கு புரியல. அன்னைக்கு வரல, நான் அதை ரியலைஸ் பண்ணல. நான் வந்து ஆக்சுவலா தெரப்பி எதுக்கு போனேன்னா என்னால இந்த கையால கேஷை வந்து ரிசீவ் பண்ண முடியல. நீங்க நீங்க லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா? நான் ரைட் ஹேண்டட் தான். சரி, ரைட் ஹேண்டட் தான். நான் அதுல எழுதுறது செய்யறது எல்லாமே ரைட் ஹேண்டட். சின்ன வயசுல நீங்க லெஃப்ட் ஹேண்டரா இருந்து உங்களை ரைட் ஹேண்டரா மாத்துனாங்களா? மாத்துனாங்க. அப்புறம் என்ன, அதான் பிரச்சனை. ஓ, நீ அப்படி வரியா? நான் வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். வேளிர் பரம்பரையில வந்து அதிகமா மன்னரா பிறந்திருக்கேன். வேளிர் பரம்பரையில் ஒரு மன்னனாக போன பிறவில இருந்திருக்கீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. அதை எப்படி உணர்ந்தீர்கள்? 94ல் வந்து என்னுடைய பேரை வந்து இப்போ நான் வந்து பாலசுப்ரமணியங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்கன்னா அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத அது படி வந்து பேர் மாற்றம் வந்து செஞ்சேன். அதாவது செய்யறதுக்காக ட்ரை பண்ணேன். அதாவது டேரியஸ்ங்கிற பேருக்கு மாற்றினேன். பேர் மாற்றத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ சில பேரெல்லாம் சொன்னாங்களே யாரோ குரல் கேட்குதுன்ட்டு. எனக்கு குரல் மட்டும் கேட்காது, சில காட்சிகளும் வரும். அதே மாதிரி அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அது ஆர்டரும் வரும். அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதோட வந்து பொதுமக்களுக்காக நீ செய்ய வேண்டிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து நீ வந்து அரசியலமைப்பு மாதிரி ஓபன் பண்ண உங்களுக்கு செய்தி வந்துச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதை. நம்பிக்கை எல்லாம் ஒரு எமோஷன்ஸ் அடிப்படை தான் இருக்கு. நான் இங்கே பேசுறது நிறைய பேரை பார்த்தேன். சில பேருக்கு வலி, சில பேருக்கு எம்பத்தி அண்ட் எமோஷன்ஸ் காணும், சில பேருக்கு உடம்பு வலி. தனிமை, இந்த எமோஷன்ஸ்க்கு எனக்கும் வரும். இப்போ நான் ஐஏஎஸ் ஆயிடணும், நான் ஐபிஎஸ் ஆயிடணும், அதுக்கு நானே ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணுவேன். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. சார் சொன்னாங்க எனக்கு வலி இருக்கு, அது காலில் வலி இருக்குன்னா நான் ராணுவ வீரர். அவருக்கு தனிமை வலி இருக்கு, அவருக்கு என்னன்னா நான் மரம். அப்படி கிடையாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அவங்க போயிருந்தாங்க நாங்கள் ஹிப்னாசிஸ். அவங்க கை ஒர்க் ஆகலன்னாங்க. என்னன்னா மணி பிளாக்கேஜ் ஆனாங்க. அவங்களுக்கு ஃபைனான்சியல் எஜுகேஷன் தேவையா, இல்ல பூர்ண ஜென்மத்துல நீ என்ன பண்ண, நீ யாரு, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கேஸ்டிசம் ரிஜெக்ட் பண்ணுது. போன ஜென்மத்துல பண்ணிருக்க நீங்க அறிவியல கொடுக்குற, நீங்க சொல்றீங்களா, ப்ரூவ் பண்ணீங்க இல்லையா, ஒரு சொசைட்டியை நீங்க அப்படியே ரிஜெக்ட் பண்றீங்க. ஒருவேளை இருக்குமோ. அதாவது இங்க பிரச்சனை இதுதாங்க. நீங்க ஹிப்னாசிஸ் பண்றப்போ இப்போ 10 வயசு பையன் வரான், பயம் இருக்கு அவனுக்கு. பயத்தை காரணம் போறப்போ 1 வயசுக்கு போகாம அவன் வந்து வேற ஒரு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதோடைய சோஷியல் இம்பாக்ட்ஸை பத்தி நீங்க கவலையே பட மாட்டேன்னா இந்த கேள்வியை ரிசீவ் பண்ண மாட்டேன். நீ போன பிறவில இதுவா இருந்த, நீ செய்த பாவத்தால் இந்த பிறவியில் இப்படி இருக்கிறாய்னு ஒருத்தன் சொன்னா அவன் பாதிக்கப்பட மாட்டானான்னு. அது என்னமோ தெரியல. நல்ல விதமும் இருக்குல்ல சார், அரசகுமாரியாவும் இருந்திருக்கலாம் இல்லையா? அதுதான் சார் எங்க பிரச்சனை.
அதான் பிரச்சனையே. சார் சில ப்ரோக்ராம்ஸ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கொடுத்த சில ப்ரோக்ராம்ஸ் நான் இப்போ வந்து சொல்லாமா பேர் சொல்லாமா தெரியல, பட் அதெல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் போயிட்டும் எனக்கு வந்து ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. போன பிறவில நீ யாருன்னு உங்ககிட்ட சொல்றது இருக்குல்ல, அதுல நீ பாவம் செஞ்ச எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கீங்க. அதாவது எப்படின்னா இவங்க அரசலங்குமரியா இருந்தும் பாவம் செஞ்சிருக்காங்க, நீங்களும் பாவம் செஞ்சிருக்கீங்க, அவங்க வந்து கடவுளின் ஒரு பகுதியா இருந்தும் பாவம் செஞ்சிருக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்ப இந்த பாவத்தோட வினையை அனுபவிக்க பத்தாவதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, 3 பிறவி வேணும் அவங்க சொன்னாங்க. 3 பிறவிக்கு அப்புறம் இது சரியாயிரும் சொன்னாங்களா? அப்ப நீங்க எப்படி அதை விட்டு மீண்டு வருவீங்க? புறாமடா புறாம. இப்ப நானே நினைக்கிறேன் பாவம் பண்ணிருக்கேன், அதனால இந்த ஜென்மத்திலயும் பொண்ணா பிறந்திருக்கேன் நினைச்சுக்கலாம். மனுஷன் பாவம் பண்ணதுக்கு பொண்ணா பிறக்குறீங்களா? நீங்களா யாருடா? நம்ம புண்ணியம் இதான் பிரச்சனையே. போன ஜென்மத்துல நான் பாவம் பண்ணதுனாலதான் பொண்ணா பிறந்தேன்னு சொன்னீங்க. அதுதான் நீங்க இதோட பிரச்சனையே. இதோட பிரச்சனையே என்னமா? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிறவியே இருந்திருக்காது. போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா இந்த ஜென்மம் எனக்கு பிறவியே இருக்கு மாதிரி இங்க உட்கார்ந்தீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பெண்ணாக பிறந்தது பாவமா? பெண்ணா பிறந்தது பாவம்ங்கிற ரீசன் என்னதான் நம்ம இருந்தாலும் நீங்க சொல்றீங்களே, நம்ம வந்து ஃபுல் டிசிஷன் எடுக்க முடியாது லேடிஸ்னால. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா ஜென்ஸ் சொல்ற டிசிஷனுக்கு கட்டுப்பட்டு தான் சில விஷயங்கள் போறோம். இந்த பிரச்சனை முன்ஜென்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது சமூக பிரச்சனை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா, நான் பொண்ணா பிறந்துட்டேன் அதனாலதான் என்னால நான் செயல்பட முடியல, ஏன்னா முன் ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம், நான் பொண்ணா பிறந்துட்டேன் இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் பிரச்சனை எதிர்கொள்ள மாட்டீங்களே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? என்னோட லைஃப்ல பர்சனலா என்னோட லைஃப்ல எனக்கு முன்ஜென்ம ஞாபகம்னா நான் அப்படி வாழ்ந்தேன், அவங்கள ஆண்டேன் அப்படிலாம் கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? என்னோட காதல் வாழ்க்கை, என்னோட காதல் லைஃப்ல என்னோட ஃபேமிலியால எனக்கு அதுல அடிபட்டதுன்னா அதுதான் தவிர எனக்கு வலியோ வருத்தம். ஏன் நான் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோ நல்லா தானே இருக்கேன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப நீங்க இப்ப அது அதீதப்படுத்துறீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. நான் யோசிச்சது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முன்ஜென்மத்துல ஒரு காதல் இருந்திருக்கு. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. இப்ப அது நான் மறுபடியும் நாங்க காதலர்களா சேர்ந்து திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கோம். இவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சதுங்கிறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் இட் இஸ் a kind of over imagination நான் சொல்றேன். அவங்களே வந்துட்டு ஓவரா கொஞ்சம் இமேஜினேட் பண்ணிக்கிட்டு ஓவரா அவங்களே எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.